வணக்கங்க. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா வடபழனி ஆண்டவர் திருக்கோவிலில் நடந்துகிட்ருக்க சக்தி கொலுவை தான் பார்க்க போயிட்டுருக்கோங்க. இது வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு கொலு தான். எல்லா இடத்துலையுமே கொலு வைப்பாங்க, எல்லா வீடுகள்லேயும் வைப்பாங்க, எல்லா கோவில்களிலும் வைப்பாங்க. ஆனால் வந்து நம்மளோட வடபழனி ஆண்டவர் திருக்கோவிலில் வந்து சக்தி கொலு அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மாண்டமான வகையில் கிட்டத்தட்ட 2500லேருந்து 3000 பொம்மைகள் வரைக்கும், அதாவது துல்லியமாக கணக்கு சொல்ல முடியலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு மெகா கொலு வச்சுருக்காங்கங்க. வருடம் இந்த வடபழனி ஆண்டவர் திருக்கோவிலில் வந்து கொலு வைப்பாங்க. இந்த வருடமும் கொலு வச்சுருக்காங்க. ரொம்பவே பிரம்மாண்டமாக வச்சுருக்காங்க. கோவிலே களை கட்டுதுங்க. லைட் செட்டிங்ஸ்லாம் போட்டு ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. வடபழனி ஆண்டவர் கோவில்னாலே எப்போவுமே ஒரு சிறப்பு தான். பட் இப்போ வந்து இன்னும் சிறப்பாக அவங்க பண்ணியிருக்காங்கங்க. ரொம்ப அழகான லைட் செட்டிங்லாம் பண்ணி டெக்கரேட் பண்ணி பிரம்மாண்டமாக ஒரு கொலு வச்சுருக்காங்க. அந்த கொலுவை தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக செப்டம்பர் 22 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கங்க. அக்டோபர் 2 வரைக்கும் இந்த நவராத்திரியை முன்னிட்டு இந்த கொலு நடக்குதுங்க. காலையிலேயோ மாலையிலேயோ சகஸ்ரநாமம், லலிதா சகஸ்ரநாமம் பாராயணம் நடக்குது. அது மட்டும் இல்லாமல் கலை நிகழ்ச்சிகள் நடக்குதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விழா கோலமாக இருக்குது வடபழனி ஆண்டவர் திருக்கோவில். கூட்டம் கேட்கவே வேணாம். நார்மலாகவே கூட்டமாக இருக்கும். இப்போ கேட்கவே வேண்டாம், இன்னும் கூட்டமாக இருந்தாலுமே கூட கோவில் வந்து நல்லா விசாலமாக இருக்கிறதால என்னோட தட்சிணாமூர்த்தியை தரிசனம் பண்ணிக்கலாம். நான் தட்சிணாமூர்த்தியோட ஒரு பக்தை. அவரை வேண்டிகிட்டே நம்ம கோயிலுக்குள்ளே போகலாங்க. செம்ம டெக்கரேஷனுங்க. லைட் எல்லாமே சும்மா ஜகஜோதியாக இருக்குங்க. அப்படியே கோலாகலமாக ரொம்ப சூப்பராக இருக்குங்க. எக்கச்சக்கமான மின் ஒளியில் அப்படியே ஜொலிக்குதுங்க. வடபழனி ஆண்டவர் கோவில் நல்லாவே ஜொலிக்குதுங்க. சூப்பராக இருக்குது. வாங்க நம்ம சக்தி கொலுவை பார்க்கலாம். இதுதாங்க அந்த சக்தி கொலு. அதாவது கொலுனா எல்லா கோவிலையும் தானே வைப்பாங்க. இது என்ன பிரபலமானது, என்ன பெருசா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து பிரமிடு மாதிரி ஒரு அமைப்பில் தான் இந்த கொலுவை செட் பண்ணியிருக்காங்கங்க. பிரமிடு எப்படி இருக்கும் அந்த ஒரு ஷேப்பில் தான் இந்த கொலுவே ஆரம்பித்து வச்சுருக்காங்க. அந்த ஷேப்பில் தான் வச்சுருக்காங்க. இந்த இடத்துல வந்து ரொட்டேட்டிங் மாதிரி வச்சு சீதா கல்யாணத்தை நமக்கு ரொட்டேட்டிங் மோடில் வச்சுருக்காங்க. அதாவது அது சுற்றிக்கிட்டே இருக்கும். நம்ம பார்க்கலாம் சீதா கல்யாணத்தில் யார் யாரெல்லாம் இருப்பாங்க அந்த மாதிரி. இதை பார்த்த உடனே நம்ம குழந்தைங்களுக்கு வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். சீதா கல்யாணத்தில் யார் யார் இருப்பாங்க. ராமர் இருந்தார், சீதை இருந்தார், அதுக்கப்புறம் ராமரோட அப்பா இருப்பார், அம்மா, அந்த மாதிரி எல்லாரும் இருப்பாங்க. அது ஒரு அழகான ஒரு சீதா கல்யாணம் நடக்குது. அது மாதிரி ஒவ்வொரு மூலையிலும், அதாவது ஒவ்வொரு இதுலேயும் வச்சுருக்காங்க இந்த மாதிரி பிரமிடு மாதிரி வடிவு. அதாவது இது வந்து 9 படிக்கட்டு வச்சுருக்காங்கங்க. நாலாபுறமும் பொம்மை வச்சுருக்காங்க. பிரமிடு மாதிரி ஒரு அமைப்பில் இந்த கொலுவில் பொம்மைகள் எல்லாமே வச்சுருக்காங்க. அதாவது இது ஒரு விசாலமான கொலுன்னு சொல்லலாம். நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா கொலு வந்து கிட்ட பொம்மைகள் வச்சுருப்பாங்க. இங்கே அப்படி கிடையாதுங்க. நல்ல ஸ்பேஸ் விட்டு அழகாக ஒரு பொம்மைக்கும் நிறைய இடம் விட்டு ஸ்பேஸ் விட்டு அழகாக வச்சுருக்காங்க. எல்லாருமே ஃபோட்டோ எடுத்துக்கிற மாதிரி நம்மளும் ஃபோட்டோ எடுத்தாச்சு. அதாவது இது வந்து செப்டம்பர் 22லேருந்து அக்டோபர் 2 வரைக்கும் இந்த நவராத்திரி டைமிங்கில் இந்த கொலு நடக்குதுங்க. தினமும் அம்பாளுக்கு வந்து ஒவ்வொரு விதமான அலங்காரத்தில் வந்து நம்மளை சுவாமியை தரிசிக்கலாங்க. இது வந்து ஒவ்வொரு சுவாமிகள் பார்த்திங்கன்னா இங்கே வந்து வைஷ்ணவி தேவி, ராஜராஜேஸ்வரி, வாராகி, இந்த மாதிரி சொல்லிட்டு ஒவ்வொரு தெய்வங்களும் இங்கே வச்சுருக்காங்கங்க. இந்த இடத்துல அதாவது நாலாபுரம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதாவது கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு நம்ம அப்படி பார்த்துட்டோன்னா கூட ஒவ்வொரு சைடும் பார்த்திங்கன்னா நாலாபுரமும் பொம்மைகள், அவ்வளவு அழகான பொம்மைகள் எல்லாமே வச்சுருக்காங்கங்க. அதாவது சொல்கிறாங்க எவ்வளோன்னு துல்லியமாக அவங்களாலே கணக்கு சொல்ல முடியல. 2500லேருந்து 3000 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பழமையான பொம்மைகளும் இருக்குது, புது பொம்மைகளும் இருக்குது, புராண கதைகள் இருக்குது. அதாவது குழந்தைங்களுக்கு வந்து நம்ம ஒரு பொம்மையை காட்டும் பொழுது அதில் இருக்க கதை, அதாவது ஒரு பொம்மையை காட்டி நம்ம ஒரு கதை சொன்னோம்னா புரியும். அந்த மாதிரி நிறைய கதைகள், புராண வரலாறு, அந்த மாதிரி எல்லாமே வச்சுருக்காங்க. இந்த காலகட்டத்தில் ஏன் இந்த மாதிரி ஆன்மீக கொண்டாட்டம் முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்க வந்து இதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும். அதாவது இந்த பொம்மைகளை பார்த்து, அம்மா இந்த பொம்மை எதுக்காகம்மா இங்கே வச்சுருக்காங்க, இது என்னம்மா அப்படின்னு நம்ம கேட்கும்போது நம்ம அந்த கதையை சொல்லுவோம். அப்போ அந்த குழந்தைங்களுக்கு அதை பற்றி இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு நம்மளோட சாஸ்திரம் எப்படி, சம்பிரதாயம் என்ன, புராண கதைகள் என்ன, முக்கியமாக பக்தினா என்ன, அதாவது பக்தி மூலமாக கண்ணப்ப நாயனார் இதை பண்ணார், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம சொல்லலாம். பாலாம்பிகை இருக்காங்க, வாராகி அம்மன் இருக்காங்க. இது வந்து மகாபாரத கதை. இது ஒரே லைனில் சொல்லிடலாங்க. மான சம்ரக்ஷணம்னு சொல்லுவாங்க.
மான சம்ரக்ஷணம் சொல்லுவாங்க. அதாவது பாஞ்சாலியோட புடவையை அதாவது துயில் உரியுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரே ஒரு கதையை நம்ம இந்த ஒரு பொம்மையை மூலமாக இந்த ஒரு கதையவே சொல்லி முடிச்சிடலாம், குழந்தைங்களுக்கு நல்லாவே புரியும். ஸோ அந்த மாதிரி இங்கே இருக்க முக்கியமான சிலைகள் எல்லாமே வச்சுருக்காங்க. தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப பிரபலமான கோவில்னால் இந்த வடபழனி ஆண்டவர் கோவில்னு சொல்லலாம். இந்த கோவிலில் தான் இந்த பிரம்மாண்டத்தை வச்சுருக்காங்க. கொலு அப்படின்னா என்னங்க, நமக்கு ஃபஸ்ட்டு ஞாபகத்துக்கு வருது பொம்மை தான். அதாவது பொம்மைகள் மூலமாக ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு கதை சொன்னாங்கன்னா ரொம்ப நல்லா புரியும். அதாவது பார்த்திங்கன்னா எவ்வளோ உயரத்துக்கு வச்சுருக்காங்க பாருங்கள். பிரமிடு வடிவத்தில் 9 படிக்கட்டுங்க மொத்தம். எல்லாமே அதாவது இல்லாத பொம்மைகளே இல்லைன்னு சொல்லலாம். அப்படியே ஜொலிக்குதுங்க ஒவ்வொரு பொம்மையும். அதாவது பாருங்கள், பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும் எதுவுமே பழைய பொம்மைகள் கிடையாதுங்க. ஆயிரக்கணக்கான பொம்மைகள்ங்க. அவங்களாலேயே சொல்ல முடியல கணக்கு, அந்த அளவுக்கு. அதாவது தினம் வந்துக்கிட்டே இருக்காங்க பொம்மைகள். அதாவது ஏன் பொம்மைகள் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இந்த சக்தி கொலுவில் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா ஒவ்வொரு பொம்மையும். இது எல்லாமே பக்தர்கள் வந்து காணிக்கையாக கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஒரு கோரிக்கையை மனசில் வச்சு அதை வேண்டி அது நிறைவேறினா நான் அடுத்த வருஷம் இங்கே கொலு பொம்மை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கொலு பொம்மைகள் வாங்கி கொடுக்குறாங்கங்க. அப்போ இத்தனை பொம்மைகள் இருக்குன்னா எத்தனை பக்தர்களோட விருப்பங்கள் நிறைவேறியிருக்கோ நீங்களே பார்த்துக்கங்க. அதாவது நீங்கள் கூட இப்போ வந்து ஏதாவது ஒரு பொம்மையை, அதாவது மனசில் ஒரு கோரிக்கையை நினச்சிக்கிட்டு நீங்கள் வந்து கொலு பொம்மைகள், அதாவது முதலையும் வாங்கி கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா நிறைவேறின பிறகும் நீங்கள் கொலு பொம்மைகள் அடுத்த வருடம் கூட நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். அது உங்களோட விருப்பங்க. ஸோ இந்த மாதிரி தான் இந்த நவராத்திரி சக்தி கொலுவில் இவ்வளவு பொம்மைகள் சேர்ந்துருக்கு. நிச்சயமாக நினச்சிங்கன்னா, அதாவது நியாயமான கோரிக்கைகளை வச்சிங்கன்னா நிச்சயமாக கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு இங்கே இருக்க வந்து போன பக்தர்கள் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்கங்க. இந்த கோவிலில் வருடம் இந்த நவராத்திரி சக்தி கொலு பிரம்மாண்டம் கூடிகிட்டே தாங்க போயிட்டுருக்கு. ஏன்னா நானும் வருடம் இந்த கோவிலுக்கு போயிட்டே இருக்கேன். ஒவ்வொரு வருடமே பார்த்திங்கன்னா இதோட பிரம்மாண்டம் வந்து கூடிகிட்டே போகுது. அது மட்டும் இல்லைங்க, அங்கே ஒரு கொலு வச்சுருந்தாங்க, பிரமிடு போன்ற அமைப்பில் ஒரு கொலு வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து என்னென்ன வச்சுருக்காங்கன்னா கிருஷ்ண லீலை அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. கந்த புராண வரலாறு அப்படின்னு சொல்லி அதை வச்சுருக்காங்க. கிருஷ்ணர் வரலாறுனா என்னங்க, கிருஷ்ணர் ஜனனம் முதல் அவர் அந்த இதில் சிறைச்சாலையில் பிறந்தது முதல் அவர் வந்து விஸ்வரூப தரிசனம் எடுத்தது வரைக்கும் எல்லாமே இங்கே வந்து காட்சிப்படுத்தி வச்சுருக்காங்க. இதை நீங்கள் காட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குழந்தைங்க, அதாவது கந்த புராண ஸ்டோரின்னு வச்சுக்கோங்க, அதுவும் இதில் இருக்குங்க. கந்த புராண வரலாறு, அதாவது அந்த ஸ்டோரி ரொம்ப பெருசுங்க, அது ரொம்ப பெருசாக இருக்கும். அதை நிச்சயமாக நம்மளால் அவ்வளோ அதாவது படிக்கணுன்ற எண்ணம் இருக்கவங்க படிக்க முடியும், சின்ன பசங்களாம் அதை படிக்க முடியாது. ஸோ அதை நல்லா சுருக்கி அங்கங்கே எழுதி வச்சுருக்காங்கங்க. ஃபுல் புக்கை படிக்க முடியாதவங்க அதை நல்லா சுருக்கி வச்சுருக்காங்கங்க. இதை அதாவது அந்த இடம் ஃபுல்லாகவே அதை எழுதி வச்சுருக்காங்க. அதை படிச்சிங்கனாலே போதும், நமக்கு அந்த கதை வந்து ஈஸியாக புரிஞ்சிடுங்க. அதே மாதிரி அறுபடை வீடில் இருக்க மொத்த சுவாமிகளையும் அங்கே வச்சுருக்காங்க. அறுபடை வீடில் இருக்க மூலவர்கள் மொத்த பேரையுமே அங்கே 6 மூலவர்களையுமே வச்சுருக்காங்க. முக்கியமாக கொலுவோட முக்கிய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கடவுள்களை பற்றி தெரிஞ்சுக்கணுங்க. குழந்தைங்களுக்கு கடவுளை பற்றி தெரியணுங்க. அதாவது பக்தியால் மட்டும்தாங்க குற்றம் பண்ணாமல் இருக்கிறதுக்கு முடியும். அதாவது இப்போ இருக்க குழந்தைங்க எந்த வித தப்பான வழியில் போகாமல் இருக்கணும்னா நம்ம பக்தியை வளர்க்கணுங்க. ஒவ்வொரு வீட்டில் இருக்க பெரியவங்க குழந்தைங்களுக்கு அதாவது கடவுள் நம்பிக்கை மட்டும் இருந்துடுச்சு, கடவுள் பக்தி மட்டும் இருந்துச்சுன்னா நம்மளை வந்து யாராலையுமே அசைக்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்த குழந்தைங்க புரிஞ்சிக்கணுங்க. அதுக்காகவாது நம்ம பெரியவங்க வந்து சொல்லி கொடுக்கணும். கோவிலுக்கு கூட்டிகிட்டு போகணும். கடவுள் நினச்சா என்ன வேணால் செய்ய முடியும். நம்ம என்ன தப்பு செஞ்சாலும் நமக்கு வந்து கண்டிப்பாக தண்டனை உண்டு. அதாவது நம்ம தவறு செய்யக்கூடாது. அடுத்தவங்களுக்கு வலிக்கிற மாதிரி தான் நமக்கும் வலிக்கும். நமக்கு வலிக்கிற மாதிரி தான் அடுத்தவங்களுக்கும் வலிக்கும். அந்த மாதிரி நம்ம ஒரு வார்த்தை பேசும்போது அடுத்தவங்க பேசும்போது நமக்கு எப்படி வலிக்குதோ அதே மாதிரி தான் மற்றவங்களுக்கும் வலிக்கும் அப்படிங்கிறத நம்ம பக்தியால் மட்டும்தாங்க அவங்களுக்கு சொல்ல முடியும். ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் பக்தியை வளர்க்கணும் அப்படிங்கிறது முக்கியமான நோக்கம். இந்த கொலுவோட நோக்கமும் அதுதான். அதாவது நம்மளோட வரலாறை நம்ம தெரிஞ்சுக்கணும், புராண வரலாறை நம்ம தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் பக்தியை வளர்க்கணும் அப்படிங்கிறது தான் இந்த கொலுவோட முக்கியமான நோக்கங்க. இந்த கோவிலில் மதுரை மீனாட்சி அம்மனாக இருக்கட்டும், முக்கியமான சிலைகள் மதுரை மீனாட்சி அம்மனாக இருக்கட்டும், பஞ்சவடி ஆஞ்சநேயராக இருக்கட்டும், திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரராக இருக்கட்டும், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாங்க.
அது அறுபடை வீடு சுவாமிகளாக இருக்கட்டும், கிருஷ்ண லீலையாக இருக்கட்டும், இந்த மாதிரி எக்கச்சக்கமான வரலாறுகள் எல்லாமே இந்த கோவிலில் காட்சிப்படுத்தி வச்சுருக்காங்கங்க. இந்த வருடம் வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் வினாடி வினா நடக்குதுங்க. அதாவது மரக்கன்றுகள் தராங்கங்க. மரக்கன்றுகள் எதுக்காக தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காற்று தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி நமக்கு தண்ணீரும் முக்கியம். அதை உணர்த்துற வகையில் எல்லா குழந்தைங்களுக்கும் மரக்கன்றுகள் கொடுக்குறாங்கங்க. அது மட்டும் இல்லைங்க, அந்த குழந்தைங்களுக்கு விளக்கத்தோட, அதாவது காற்று முக்கியம், தண்ணி முக்கியம் அப்படிங்கிறத ரொம்ப விளக்கத்தோடு சொல்லி கொடுக்கறது ரொம்பவே அருமைங்க. ஸோ வந்து இந்த குழு வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்கங்க. எந்த வித குறையும் சொல்ல முடியாத அளவுக்கு வடபழனி ஆண்டவர் திருக்கோவிலை ரொம்ப அழகாக சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்கங்க. இங்கே இருக்க மூலவரை பற்றி சொல்லியே ஆகணுங்க. பாத காலணியோடு இருக்கார், அதையும் பார்த்துட்டு வாங்க. கோவில் கூட்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு முருகரை மட்டும் பார்க்காம வந்துடாதீங்க. முருகரையும் பாருங்கள், சக்தி கொலுவையும் பாருங்கள். வாய்ப்புகள் அமைஞ்சால் குடும்பத்தோடு வந்து பாருங்கள். எப்போவுமே தனியாக கோவிலுக்கு போகிறத விட குடும்பத்தோட கோவிலுக்கு போடுறது இன்னுமே சிறப்பு. ஓகேங்க, வடபழனி முருகனை பற்றி சொல்லணுன்னா நான் சொல்லிக்கிட்டே போவேங்க. ஆனால் வந்து அப்புறம் பதிவை முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக முடிக்கிறேன். ஓகேங்க, இதை பார்க்குற ஒவ்வொருத்தருக்குமே வடபழனி ஆண்டவரோட அருள் எல்லாருக்குமே கண்டிப்பாக கிடைக்கும்னு நான் நம்புகிறேங்க. அடுத்த பதிவில் பார்க்குறேங்க.